இந்த வீடியோல வந்துட்டு இப்போ ரீசன்ட் டேஸ்ல ஒரு பையன் ட்ரேடிங் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பரவலா பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோ நான் ஷூட் பண்றப்பவே நிறைய பேர் இதை பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவே அந்த பையன் ஸ்கேம் பண்ணானா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நான் வந்துட்டு இந்த பையனோட ஸ்கேமை பத்தி பேசி ஏன் பிராண்டை இங்க நான் ப்ரொமோட் பண்ண போல உண்மை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கணும். ஸோ லெட்ஸ் கம் டு த வீடியோ. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். நான் நேமையும் ரிவீல் பண்ண மிஸ்டர் குணா சண்முகா, அதாவது 240 மில்லியன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல பேசிட்டாப்ல. அதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்காரு. ஆக்சுவலி அவர் வீடியோ போட்டது தப்பான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லைன்னு தான் சொன்னேன். ஆக்சுவலி அந்த வீடியோ போட்டதுக்கான எத்திக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஆடியன்ஸை இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் தட் அவர் உண்மையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் அடுத்தடுத்த செனரியோக்கு வரும். பட் ஃபர்ஸ்ட் அவர் உங்களை வந்து இன்ட்ராக்ட் பண்றாரு. ஸோ இன்ட்ராக்ட் பண்ணிட்டு நீங்க அந்த வீடியோ பாக்குறீங்க, அந்த பையனோட ஃபேஸ் உங்களோட மைண்ட்ல பதியுது ஃபர்ஸ்ட். ஸோ ஆஃப்டர் தட் அவர் வந்து எமோஷனா கொஞ்சம் வந்து பேசுறாப்புல. உங்கள்ட்ட வந்து நான் எதையும் தெரியாம பேசக்கூடாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். எமோஷனா பேசுறாரு. நான் இப்படி வந்தேன் அப்படி வந்தேன் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனா பேசுறாரு. மக்களுடைய எமோஷனா பிடிக்கிறாரு. 2 விஷயத்தையும் பண்ணிட்டாரு. மக்களோட இன்ட்ராக்ஷன் அவர் மேல போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மக்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? நேரா அந்த பையனை நோக்கி ஓடிடணும். ஏன்னா அந்த பையன் ப்ரொஃபைல பார்க்கும்போது நான் ரொம்ப வியந்தேன். அங்க ஏதாவது எஜுகேஷனல் கண்டென்ட் இருந்துச்சு, நீங்க போய் ஏமாந்தீங்கன்னு சரினா ஓகே. ஆனா அங்க இருந்தது எதுவுமே எஜுகேஷன் கண்டென்ட்டே இல்லை. அந்த பையனோட யூடியூப் சேனலா இருக்கட்டும், இல்ல அந்த பையனுடைய லைவ் இன்ட்ராக்ஷனா இருக்கட்டும், எஜுகேஷன். அந்த பையன் அவன் பிராண்டை ப்ரொமோட் பண்றதுக்கு ஆடியன்ஸ் ஆன உங்களை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிருக்கான். எப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கான் அவன் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கார்ஸ்ல வந்து இறங்குறது, ஆஃப்டர் தட் அவனுடைய காஸ்டியூம்ஸ்ல, ஆஃப்டர் தட் அவன் வியர் பண்ற ரிங்ஸா இருக்கட்டும், வாட்சஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆடியன்ஸ் எதெல்லாம் பார்ப்பாங்களோ அதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்மளும் எல்லாருடைய அல்டிமேட் கோல் என்னன்னா பணம் பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங்ல இவ்வளோ சம்பாதிச்சுட்டானான்னு யோசிச்சு அந்த வியரிங்ஸை பார்த்து நம்ம போயிடுறது. ஆனா நம்ம இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணிடணும் அப்படின்னா, இந்த பையன் உண்மையாவே கோர்ஸை சொல்லித்தரான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு கோர்ஸ் எடுக்கிறான், அவன் கோர்ஸ் எடுக்கிறதுல அவன்கிட்ட என்ன ஸ்டஃப் இருக்கு, அவனுடைய ஸ்டஃபுக்கான ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கா? ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் அவனுடைய அனலைசிஸ், அவனுடைய லைவ் அனலைசிஸோட டேட்டா இதெல்லாம் இருக்கா? இல்ல. சரி, அதுதான் இல்ல. அவன் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்த ஏதாவது லைவ் இன்ட்ராக்ஷன் செஷன்ஸ் இருக்கா? இல்ல. ஃபர்ஸ்ட் மக்களுடைய மைண்ட் செட்டை புரிஞ்சு மக்கள் இதுக்கு அடிக்ட் ஆனவங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அவன் சொன்ன வேர்ட் நான் ஃப்ரீயா சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் மீடியால சொன்னான். அவன் ஃப்ரீயா சொல்லி கொடுக்கான்னு சொல்லிட்டு நிறைய ஷேர் ஆனீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணீங்க, ஃப்ரீயா சொல்லி கொடுக்காதீங்க. அப்புறம் மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆனதுக்கு அப்புறம் சிக்னல் கொடுத்தாப்புல. சிக்னல்ல கொடுத்து அவர் லாஸ் ஆனது இல்லை, ஆனா அவரோட பிசினஸ் மோட்டோல கரெக்டா இருந்தாப்புல, பிசினஸ் சக்சஸா பண்ணி. அண்ட் தென் அவர் பண்ண வேலை என்ன? கோர்ஸ் செல்லிங். இப்போ இவ்வளவு விஷயங்கள் சர்வீசஸ் கொடுக்கும்போது சர்வீசஸ் உடைய டேட்டா உங்ககிட்ட இருந்துச்சா? நான் கேட்கிறேன். நம்ம மக்கள் பண்ண மிகப்பெரிய தவறு, ஒருத்தவன் அல்வா துண்டு மாதிரி பேசிட்டா பிளைண்டிங்கா நம்புறது. நம்ம தமிழ் பீப்புள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மிஸ்டேக்கே இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என்கிட்டயே ஒரு கிளைண்ட் ஃபோன் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்க டீம் அவங்கள என்கொயரி பண்றது எங்களுடைய சேனலை பார்த்து, எங்களோட வீடியோஸை பார்த்தீங்களா, எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணீங்க, இன்கேஸ் நீங்க என் வீடியோவை பார்க்கல அப்படின்னா என் யூடியூப் சேனலை பாருங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு டீச் பண்ணோம், எப்படி டீச் பண்ணோங்கிற நிதானமா சொல்லி அவங்க பார்க்கலன்னா அவங்களை நாங்க புக்கிங்ஸுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கு நான் எடுக்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்னோட சேனலை பார்க்க சொல்லு. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சாதான் என்னால நான் கிளாஸ் எடுக்க முடியும். ஸோ அதனால என் சேனலை பார்த்து அவங்களை அங்கே லேர்ன் பண்ண சொல்றோம். ஆஃப்டர் தட் லேர்ன் பண்ணி உங்களால ப்ராஃபிட் ஆக முடியுங்கிற டாட் ப்ராசஸ் இருந்தா நீங்க மற்றபடி பேசிக்கங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த இடத்துல நடந்த விஷயமே பாத்தீங்க அப்படின்னா டேட்டா அந்த பையன்கிட்ட இல்லை, எதுவுமே இல்லை. அவன் ப்ரொமோஷன் தான் பண்ணான். ஆனா அதை நம்பி
நிறைய பேர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காசை போட்டு இப்ப ஏமாந்துட்டேன் குட்டுரு கொடையுதுன்னா யாரு பொறுப்பாவா? எல்லாத்துக்கும் பொறுப்பு நீங்க தான். நான் யாரை கை காமிக்கிறேன்னா பணம் போட்ட நீங்க தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க. அதாவது பெரியவங்க சும்மா சொல்லலை இந்த தத்துவத்தை, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அந்த தீர விசாரிச்சிங்களா, ஒரு ஷர்ட் எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு விசாரிப்போம், குவாலிட்டி எப்படி இருக்கு, கலர் என்ன, இந்த கலர்ல தான் போடணும், நான் எத்தனை கடை ஏறி இறங்குவேன். ஒண்ணு பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்த்து விடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அத்தனை ஸ்கூல் ஏறி இறங்கி இங்க எஜுகேஷன் நல்லா இருக்கும், அதை பார்ப்போம் இதை பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம்ல. அதே மாதிரி உங்களோட வாழ்வாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு சோர்ஸ் இதுதான். அப்போ அந்த சோர்ஸை சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு என்ன டேட்டா இங்க இருந்துச்சுங்கிறத யாரு ரிசர்ச் பண்ண? நீங்க ரிசர்ச் பண்ணல, நீங்க அதுக்காக ஒர்க் பண்ணல, நீங்க எதுவுமே பண்ணாம நான் ஈஸியா சம்பாதிக்கணும்னு நினைச்சு, எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய பேராசை மட்டும்தான். நான் ஈஸியா சம்பாதிக்கணும்னு நினைச்சு எல்லாத்தையும் அந்த பையன் போய் கொடுத்தீங்க. இப்ப கடைசியில அந்த பையன் ஸ்கேம் பண்றான்னு சொன்னா இங்க அந்த பையன் ஸ்கேம் பண்ணலன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவன் பிராண்ட் அவன் ப்ரொமோட் பண்ணியிருக்கான். அவன் உங்க காசை எடுத்துட்டு இங்க ஓடல, அவன் கோர்ஸ் செல் பண்றேன்னு சொன்னான். அவன் கோர்ஸ் செல் பண்றேன்னு சொன்னான். அந்த கோர்ஸுக்கு அந்த ஒர்த்து அதுக்கான ஸ்டஃப் இருக்கான்னு நீங்க டேட்டாவை ரிசர்ச் பண்ணீங்களா? ப்ரோ இவ்வளவு சொல்றியே, நீங்க இதெல்லாம் சொல்லணும்னு ஏன்ட்டு நீங்க கேட்குறீங்களா? வரேன், நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நெஞ்ச நிமிட்டு சொல்லுவேன், என்கிட்ட அதுக்கான ஸ்டஃப் இருக்குன்னு, என்கிட்ட அதுக்கான டேட்டா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா திட்ட 500+ வீடியோஸ் போட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் செஷன்ல இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட மிஸ்டேக்ஸை ஒன்றுத்தையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் தட் நான் லைவா ட்ரேட் பண்றத எடுத்து போட்டுருக்கேன். அண்ட் தென் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல என்னுடைய லைவ் ஃபோர்காஸ்ட், ஒரு மார்க்கெட்டோட மூமெண்டம் இந்த டேட்ல இப்படி ரியாக்ட் ஆயிருக்கும், இந்த மாதிரி ஆகும்னு சொல்லியிருக்கேன். அதுல 95% ட்ரேடு என்னோட சக்சஸ் ரேட்டை காமிக்கும். கண்டிப்பா நீங்க பார்க்கல அப்படின்னா நீங்க ஆளுமா போய் பாருங்கன்னு சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு என்கிட்ட டேட்டாஸ் இருக்கு. அதுவும் இல்லாம ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய பிரான்ச்சஸ் போட்டு 1க்கு 2 இருக்கும். கண்ணுக்கு தெரியாம நாங்க as per the கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு தாராளமா நெஞ்ச நிமிட்டு எங்களால சொல்ல முடியும்.